மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2வது வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எடுத்துக்கொண்ட வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த கதையை நம்ம அநேக முறை படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒரு ஊமையை ஆண்டவர் சீஷருக்கு சொல்றார். என்ன ஊமை? ஒரு கதையை ஆண்டவர் சொல்றாரு. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு தோட்டக்காரன் ஆசையா கொண்டு வந்து ஒரு அத்தி மரத்தை நடுறான். உங்களுக்கு நான் எளிமையா சொல்றேன். ஒரு தோட்டக்காரன் ஒரு அத்தி மரத்துல நல்ல அதனுடைய பழத்தை நம்ம சாப்பிடணும், அது நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு அதை வளர்த்து அதுக்கான காரியங்களை எரு போட்டு அதுக்கான மருந்து வச்சு பாதுகாப்பு தண்ணி எல்லாவற்றையும் விட்டு அதை எப்படியாகிலும் பழத்தை நம்ம அறுத்து சாப்பிடணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான். அப்போ தோட்டக்காரன் வந்து சொல்றாரு, எப்பா 7வது வசனத்துல தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்துல நான் கனியை பார்த்துட்டே வரேன், ஒருவேளை இந்த வருஷம் ஆகிலும், ஒருவேளை அடுத்த வருஷம் சொல்லி ஒவ்வொரு வருஷமாய் அந்த அத்தி மரத்துல கனியை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுறேன். ஆனா அதுல ஒரு வருஷமும் என்ன வரல அப்படின்னா, அதனுடைய கனி வரவே இல்லை. அப்ப தோட்டக்காரன் அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, எப்பா, எதுக்கு அவன் இந்த மரத்தை வச்சுட்டு இடத்த அடிச்சு வச்சிருக்கணும், இந்த வருஷம் இந்த அத்தி மரத்தை வெட்டி போடலாம் என்று தோட்டக்காரன் சொல்றாரு. அதுக்கு மனுஷன் சொல்றாரு, இல்ல, அதுக்கு அவர், ஐயா, இந்த வருஷம் மாத்திரம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இந்த மரத்தை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் அதுக்கான தண்ணி, அதுக்கான மருந்து, அதுக்கான பாதுகாப்பு, இன்னும் வேற எதையாகலும் அதை நம்ம போட வேண்டியதா இருந்தா இந்த ஒரு வருஷம் அதை நம்ம செய்வோம். இந்த ஒரு வருஷம் பார்ப்போம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு கனியும் வரல அப்படின்னா, ஒருவேளை இந்த மரத்தை நம்ம என்ன பண்ணலாம், வெட்டி போடலாம் என்றான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இதுல இருந்து சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி இந்த 2026வது வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த நோக்கம், இன்னும் நம்ம உலக பிரகாரமாய், இன்னும் உலகத்திற்குரியவர்களாய், இன்னும் பாவத்திற்குரியவர்களாய், இன்னும் பரிசுத்தம் இல்லாம சாட்சியாய் வாழாம இருப்பதற்கு ஆண்டவர் இந்த வருஷத்தை கொடுக்கல. இந்த 2026வது வருஷம் நமக்கு ஒரு வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம், 8வது வசனம், ஆமென், அதற்கு அவன், இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடலாம். இந்த ஒரு வருஷம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு டாக்டரே எடுத்துக்கொண்டா கூட, இன்னைக்கு சரீரத்துல எத்தனை பார்ட்ஸ் இருக்குதோ அவ எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா அவன் தெரிஞ்ச ஒரு டாக்டரா கூட இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப உயிர் கொடுக்க, சொல்லுங்க, உயிர் கொடுக்க. ஒருவேளை கை போயிட்டா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கையை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், பொருத்தி அது செயற்கை என்ன பண்ணலாம், அதை செயல்பட வைக்கலாம். ஒருவேளை கால் போயிட்டாலோ, கிட்னி போயிட்டாலோ, கண்ணு போயிட்டாலோ, எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு ஆள் கிட்ட கொண்டு எடுத்து அதை என்ன பண்றாங்க, பொருத்தி அதை செயல்பட வைக்கிறாங்க. ஆனா ஜீவன் போனா அது எப்பேற்பட்ட, அது வெளிநாட்டு டாக்டரா இருந்தா கூட ஒரு மனுஷனுடைய உயிர் தேவ சித்தத்தின்படி தான் இருக்குமே தவிர மனுஷனால ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் இருப்பது கிடையாது.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தை ஆண்டவர் கொடுத்ததின் நோக்கம் என்ன? நல்ல ஒரு மாடி கட்டிட்ட இன்னொரு மாடி கட்டணும் அப்படி அல்ல. 1 லட்சம் கடன் இருக்குது, இன்னும் 1 லட்சம் கடன் சேர்த்து வாங்கலாம், அதுக்கான வருஷம் அல்ல. இந்த வருஷத்தை ஆண்டவர் கொடுத்த நோக்கம் கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளை மாறுவதற்கு ஆண்டவர் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த வருஷத்துல எது நடந்தாலும் ஒரே ஒரு காரியம், இயேசுவுக்காய் நம்ம வாழ்வதை நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது. புரியுதுங்களா? நம்மை குறித்ததான தேவ திட்டம். எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் உண்டு. நமக்கு விரோதமாய் மந்திரம் செய்வின நம்ம ஜீவனை எடுப்பதற்கு எத்தனையோ வைரஸ் இல்ல, லட்சக்கணக்கானவங்க இந்த கொரோனா வைரஸ்ல என்ன பண்ணாங்க? செத்து போயிட்டாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான பேருக்கு பாதிப்பு, எல்லா உலகளாவில சொல்றேன். எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு மரண பயம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுத்ததின் நோக்கம் என்ன? இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, இன்னும் பக்தியா வாழ்வதற்கு. இன்னைக்கு உண்மையாவே உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க. நம்ம இயேசுவுக்காக நம்ம எந்த பக்தியா, எந்த அளவுல நம்ம பக்தியா வாழணும் என்பது நீங்க சொல்ல தேவையில்ல, உங்க மனசாட்சி கேட்டா தெரியும். எத்தனை பேர் கடமைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் மற்றவங்க பார்க்குற மாதிரி கிறிஸ்தவலா வாடுறோம், மற்றவங்க பார்க்கறதுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்க பார்க்கறாங்க என்பதற்காக பாடுறோம். இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், இயேசு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்படி இந்த வருஷம் வாழணும். இயேசு நம்ம வாழ்க்கையை பார்த்து அவர் பிரியப்படும்படி வாழணும். ஒரு மனுஷன் போதுன்னு சொல்ற காரியம் என்ன அப்படின்னா ஆகாரம்னு சொல்லுவாங்க, சாப்பாடு. போதுன்றது அது 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 என்ன விலை உயர்ந்த பொருளாக கூட, சாப்பாடாக கூட இருக்கட்டும், போதுன்னா அவ்வளோ. அதுக்கு மேலே சாப்பிட்டா சொல்லுங்க, அதுக்கு மேலே சாப்பிட்டா போனது வெளியே வந்துடும். அப்போ மனுஷன் வேணும்னு நினைக்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? போதுன்றது சாப்பாடுன்னு சொல்லு. அப்போ வேணும்னு நினைக்கிறது என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறான் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பொதுவாகவே பணம் ஒன்று வந்துச்சுன்னா போதும், நம்ம நினைச்சது என்ன பண்ணலாம். அப்போ இந்த 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 வருஷம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ சம்பாதிச்சது போதும், உனக்கு இருக்கிறது போதும், நீ பெற்றுக்கொண்டது போதும், இனி இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த 2026 வருஷம் போன வருஷம் போல நம்ம வாழ நினைக்க கூடாது. 25ல இஷ்டம் போல ஒரு வேலை வாழ்ந்திருக்கலாம். இந்த 2026ல அந்த அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். இப்ப 8வது வசனம் திரும்ப படிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமோ ஒரு வருஷம் பார்க்கலாம். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம், ஒரு வருஷம். அப்ப 2026வது வருஷம் நீ மனுஷனுக்காக வாழ்ந்தது போதும், உங்க பக்கத்து வீட்டுக்காக வாழ்ந்தது போதும், அல்லது உன் கூட பிறந்தவங்களோ பெற்ற தாய் தகப்பனோ யாரோ அவங்களுக்காக வாழ்ந்தது போதும். நீ இயேசுவுக்காய் நீ வாழும்போது அவர் உன் வாழ்க்கையில நீ உனக்கு வேண்டியபடி ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு என்ன சீக்கிரம் தெரியுமா? நாம இயேசுவுக்காக முதல்ல மாறிடணும். முதல்ல நாம இயேசுவுக்காக. அந்த 7வது வசனத்துக்கு வாசிங்க, 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா, இப்போ அந்த அந்த அத்தி மரத்தை நட்டு 3 வருஷம். ஆனா ஆண்டவர் நம்மை சபையில நட்டு சபையில ரட்சிக்கப்பட்டு வந்த வருஷம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு. புரியுதுங்களா சொல்றது? இந்த அத்தி மரம் நட்டதின் வருஷம் 3 வருஷம். ஐயா 3 வருஷமா தோட்டக்காரர் சொல்றாரு, 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல கண்ணியை பார்க்கிறேன், ஒன்னும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவலாய் வாழுற நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்க எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. நேரம் அவ்வளவு வேகமா போகுது, நேரம் நாட்கள் அவ்வளவு வேகமா போயிட்டே இருக்குது. இப்பதான் ஜனவரி நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்குது. எப்போ 2 மாசம் வேகமா போயிட்டு இருக்குது. ஆனா நாம நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்னைக்காகிலும் ஏதாவது ஒரு நாள் யோசித்திருக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்ம யோசிப்பதெல்லாம்
பணம் பணம் பணம். வேதம் சொல்லுது தீமோத்தேயுல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்குது. அதை இச்சித்து நாம தான் அதை எடுத்துக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 2026 ஆண்டவர் உங்களை காண செய்வதின் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவுக்காக வாழ. ஒரே ஒரு காரியம் தாங்க, உங்க வாழ்க்கையை இயேசு கிட்ட கொடுத்தா உங்க வாழ்க்கை இயேசுப்ப பார்த்துப்பாரு. புரியுதுங்களா? பாடுறல, நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி, உனக்கு அது. அப்போ ஒரு தீர்மானம் விடுங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சுய பலத்துல நம்ம சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒரே ஒரு காரியம், மார்த்தால பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏம்மா தேவையானது ஒண்ணுதான். தேவையானது இந்த 2026வது வருஷத்துல நமக்கு ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ஒரு நோக்கம் தான், இயேசு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தாங்க சொல்றாங்களா? அவங்க பாவம் அந்த அந்த குழந்தைக்காகவே இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? என்ன உண்மைன்னுக்கிறீங்க? கேட்டுக்கிறீங்க? அவங்க இல்லைங்க, அந்த பிள்ளைக்காகவே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்ப நான் சொல்றேன், எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனா அதை விட ஒரு படி மேல இயேசு நமக்கு தேவை. அந்த வார்த்தை சொல்லுது, அதுதான் மத்திய 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இந்த 2026வது வருஷம் உன் பக்கத்து வீடு, உன் தெருவு, நீ இருக்கிற இடம் உன்னை மற்ற மனுஷரை போல, எல்லா மனுஷரை போல பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த 2026வது வருஷம் இயேசுவின் பிள்ளைகளா நம்மை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம 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 அப்பா அம்மா பேரை சொல்லி அவங்க பிள்ளை, அவங்க மக அந்த சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. இனி நம்ம வாழ போறது இயேசுவின் பிள்ளைகளா. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அவன் என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இப்போ 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 ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த சுபாவம் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகும் இருக்குது அப்படின்னா, அதை மனம் திரும்பின பிள்ளைகள் அர்த்தம் இல்லவே இல்லை. புரியுது நான் சொல்றது? ஒரு விஷயத்தை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிற நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நம்ம பின்தொடரக்கூடாது, அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீ காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு எழுந்து வரியா, திரும்ப போய் நைட்டு படுக்கும் போது நீ ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இன்னைக்கு உமக்குரியவனா நான் இருந்திருக்கிறேன்னா, உம்மை பிரியப்படுத்தும்படி நான் வாழ்ந்திருக்கிறேன்னா. ஒருவேளை உன் பேச்சுக்களா இருக்கலாம், உன் பார்வையா இருக்கலாம், உன் கிரியைகளா இருக்கலாம், உன் நடக்கையா இருக்கலாம், உன் செயல்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ இரவு படுக்கும்போது ஜெபம் பண்ற ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு நான் உன்னை பிரியப்படுத்துகிறவனா நான் இருந்திருக்கிறேன்னா, நான் பேசின வார்த்தையில நீங்க மகிமைப்பட்டிருக்கிறீங்களா, அல்லது நான் கேட்ட வார்த்தையில அது உமக்கு பிரியமானதா நான் கேட்டிருக்கிறேனா, அப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு எந்த மனுஷரை நம்பி ஆண்டவரை விடுறீங்களோ அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இயேசுவை முக்கியப்படுத்தி இயேசுவுக்காக வாழுற வாழ்க்கை, அவ எல்லா கோணலானவைகளா இருக்கட்டும், தடைகளா இருக்கட்டும், அது 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 வித்தியாசங்களா இருந்தா கூட அவ எல்லாம் சரிப்படுத்துகிற ஒரு தெய்வம். இந்த வார்த்தை சொல்லுது மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. எப்படி இந்த கனிகளை நம்மால அறிய முடியும், எப்படி நம்ம மாறி இருக்கிறோம் என்பதை எப்படி நம்மால அறிய முடியும் அப்படின்னா, வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதுல சில வசனங்களை வாசிங்க. 16வது வசனம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, நீ கர்த்தருடைய பிள்ளையா, நீ சபைக்கு போறியா, அல்லது அவன் மாய்மாலமா போறியா, மனுஷன் பார்க்குற மாதிரி சர்ச்சைக்கு போறியா, இல்ல ஆண்டவர் பார்க்கும்படி போறியா என்பது இந்த கனிகளினால அறிவீர்கள். வாசிக்கலாம். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அவங்க கனிகளினால, கனி என்பது அவருடைய சுபாவத்தினால அறிய முடியும். நல்லா கவனிக்கணும். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோபப்படுவேன், இப்போ சாந்த குணம் உள்ளவனா. இதுக்கு முன்னாடி அதிகமான கெட்ட வார்த்தை பேசுவேன், இப்போ கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை.
புரியுதுங்களா? அப்போ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்படாத வாழ்க்கைக்கும் டிஃபரெண்ட் என்ன? நீ ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இன்னும் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிற அப்படின்னா இன்னும் நீ சரியா என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை, உன் சுபாவம் இன்னும் மாறல. அப்ப நம்ம வாழ்க்கையில எது கர்த்தருக்கு பிரியமில்லாதது இருந்துச்சோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் வேதம் சொல்லுது, கலப்பின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது, திரும்பி சொல்லுங்க. இப்போ ஸ்தோத்திரம், ஒரு ட்ரெயின் ஓட்டிட்டு போறாங்க, என்ன சொல்லணும்? டிரைவர்னு சொல்லணுமா? ட்ரெயின் ஓட்டுறவங்கள என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ட்ரெயின் ஓட்டுறவங்கள யாரோ ஒருத்தர் ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ட்ராக்ல தான் சரியா போகும். அப்ப சரியா போகும்போது ஒரு 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 மாடு வருது, ஏதோ ஒரு மிருகம் வருது அப்படின்னா கவனிக்காம போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? கவனிக்காம அவர் பராக் பார்த்துட்டு அவர் பாட்டு தூங்கிட்டு அப்படி போனா என்ன நடக்கும்? ஆனா நிறைய ஆக்சிடென்ட் இந்த தண்டவாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடு நிறைய இந்த காரியங்களை என்ன பண்ணுவோம், ஆக்சிடென்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம வாயில கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் மற்ற வாழ்க்கை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, புரியுதா? இன்னும் நம்முடைய சுபாவமே மாறல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரணும்னு வச்சுங்க, பைபிள் எடுத்துட்டு வரோம். ஆனா நம்முடைய சுபாவம் மாறல அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் இன்னும் நீங்கள் என்ன பண்ணல, இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்போ நான் சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நான் சொல்லலாம். ஆனா உண்மையாவே யார் சொல்லணும் அப்படின்னா ஏசப்பா சொல்லணும். என் பிள்ளை, என் மக என்பதை அவன் நமக்கு சொல்லணும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த கனிகளை எதனால அறியப்பட முடியும் அப்படின்னா அவங்க பேச்சு மாறி இருக்கும். புரியுதுங்களா? வேதம் சொல்லுது, மத்திய 5:6-7 நினைக்கிறேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்க, அவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்க. யாரு? சாந்த குணம், அமைதியா இருக்கிறவங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நான் எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுட்டே இருப்பேன், ஆனா இப்போ அந்த கோபம் இல்லைங்க, எனக்குள்ள என்ன நானே கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னா நீ ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை நீ நாடிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இன்னைக்கு உண்மையாவே உங்களை நீங்களே சோதித்து பார்க்கணும். தற்பரிசோதனை, நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை நான் செய்யறேனா அல்லது நான் விட்டு இருக்கிறேன் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை, நம்மை நாமே சோதித்து. அப்போ அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது 17வது வசனம், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனுடைய சுபாவம் மாறவே இல்லை அப்படின்னா அவங்க என்னதான் நடிச்சாலும் ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் அது வெளிப்படும். புரியுதுங்களா? இன்னைக்கு சொல்றாங்களே சில, அது ரத்தத்திலே கலந்துச்சுங்க, பாத்தீங்களா? சண்டையில ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அவன் அது ரத்தத்திலே கலந்துச்சு, அவன் திருடுறான், அது ரத்தத்திலே கலந்து, அவங்க அப்பா திருடுறான் அதனால அவனும் சொல்றாங்களே, அது ஃபேமிலிங்க. அப்ப நம்ம வாழ்க்கை கனிகளினால அறியப்பட முடியாது. அந்த வார்த்தை சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனிகளை ஒரு நாளும் போய் வேப்ப மரத்துல போயிட்டு நல்ல தித்திப்பான பழத்தை பறிக்கணும் அப்படின்னா நம்ம யாரு? முட்டாள். ஆமா, வேப்ப மரம் அப்படின்னாவே கசப்பு அப்படின்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? கசப்புன்னா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. பாவக்கா, வேற சொல்லுமா? கசப்புன்னு ரொம்ப கசப்பு தான் ஹைலைட் அப்படின்னா இது சொல்லலாம். சொல்லுங்க மத்தமா சொல்லு. கசப்பு, ஐயோ அதுதாங்க ஹைலைட் அப்படின்னா அதெல்லாம் கசப்பு. சொல்லுங்கம்மா, கசப்பு சாப்பிட்டதே இல்லையா? வேப்பல, எட்டிக்காய் நமக்கு சாப்பிட்ட அனுபவம் இல்லை. எட்டிக்காய் இல்ல, நான் கேட்கறது நீங்க சாப்பிட்டதுல ஹைலைட். நம்ம சாப்பிட கசப்பு, அதை சாப்பிட்டாதான் இது நல்லா ஆயிடும்னாங்க, அதனால சாப்பிட்டோன்றல. இப்போ இந்த வேப்பலை, இந்த பப்பாளி இலை, அதெல்லாம் அதுதான் ஹைலைட்டா? அது மேல இல்லையா நம்ம சாப்பிட்டதில்ல. அப்போ அந்த கசப்பான இடத்துல போயிட்டு சித்திப்பு வரும்னு எதிர்பார்க்கறது நம்ம முட்டாள்தானம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, நல்ல மரம் ஒரு நாளும் கெட்ட கனிகளை, அது நல்ல மரம் என்பது என்னது அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் வாயில கெட்ட வார்த்தை வராது.
மற்றவளை தூஷிக்கிற வார்த்தை வராது, மற்றவங்க மேல கோபப்படுற சுபாவம் வராது. இது நல்ல மரம், ரட்சிக்கப்பட்ட மரம். அடுத்த வார்த்தை சொல்லுது, கெட்ட மரம் ஒரு நாளும் அது அது எப்படினாலும் வெளிப்படும். இப்போ கோபம் வரா மாதிரியே நடிக்கிறது எவ்வளவு நேரம் நடிப்போம்? கவனிங்க, கோபம் வராத மாதிரியே நடிக்கிறோம் அப்படின்னா எப்படி நடிப்பாங்க? இப்போ ஒரு அடி அடிச்சிடறாங்க, கோபம் வராத மாதிரியே நடிக்கிறவங்க அவங்க ரட்சிக்கப்படாதுன்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு அடி அடிச்சிடறாங்க, கோபப்படாத மாதிரியே எனக்கு கோபமே வராது. இப்போ இதுக்கு பின்னாடி அந்த கிறிஸ்து ஆட்சி வரும்போது, ஸ்தோத்திரம், அந்த அரசாட்சியில் இருக்கும்போது, அந்த உண்மையாவே சொல்றேன், அந்த கிறிஸ்து வரும்போது நம்மால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா வாழ்வது ரொம்ப 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 கடினம். இப்போ இயேசு மறுதலிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஸ்தோத்திரம் ஒரு மிளகாத்தூள வாயில போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு காரம் அதிகமா சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க? அது நான் எப்பவுமே அது பிரச்சனை இல்லைனும். இப்போ கண்ணுல மிளகாத்தூள போட்டாங்கன்னா அப்போ ஏசு சொல்ல முடியுமா? புரியுதா? அப்போ அவங்க சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளிப்படும். நான் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்றது? அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, கோபம் என்பது நீ எதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை சுபாவம் உனக்குள்ள இருந்துச்சோ அதை பின்பற்றிட்டே இருக்கிற, உனக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னா அது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையா ஒரு நாளும் இருக்கவே. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது 19வது வசனத்துல, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் ஆண்டவர் புறக்கணிக்க போற. இப்போ நம்ம அந்த வார்த்தை சொல்லுது, நல்ல கனி கொடாத மரம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அழைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த நோக்கம் நமக்குள்ள ஒரு நாளும் நடக்கவே இல்லை அப்படின்னா நாம எதுக்கு ஆண்டவருக்கு தேவையில்லையா? புரியுதுங்களா? கவனி, நமக்கு அந்த 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 சுபாவம் நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, எதுக்காக ஆண்டவர் நம்ம அழைச்சாரோ. இப்போ வரங்களில வித்தியாசங்கள் உண்டு, அழைப்புல வித்தியாசம் உண்டு. நல்ல கவனிங்க, அழைப்புல வித்தியாசம் உண்டு, வரங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ சுவிசேஷ ஊழியம், சபை ஊழியம், புரியுதுங்களா? அது அழைப்பு. தீர்க்க தரிசன ஊழியம், இதெல்லாம் அழைப்பு. அப்போ நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சாரு அப்படின்னா, அந்த அழைப்பு ஒரு துளி கூட நம்ம மூலமா நடக்கவே இல்லை அப்படின்னா எதுக்கு இமானு? புரியுது? எதுக்கு இமானு? அப்போ நம்ம என்ன எடுத்துட்டு அடுத்த ஆள் என்ன பண்ண முடியும்? ஈஸி ஆண்டவரால. இப்போ அப்படிதான் நிறைய பேருக்கு இந்த 2026வது வருஷத்துல நம்ம கனி கொடுக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் பார்க்கபடி ஆண்டவர் விரும்புறார். இந்த வார்த்தை சொல்லுது, ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை 20வது வசனம் அறிவீர்கள். இந்த 2026வது வருஷத்தை துவக்கத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் பார்க்க விரும்புறாரு. நம்ம கனிகளை ஆண்டவர் பார்க்கணும்னு விரும்புறாரு. அப்போ நல்ல மரம் ஒரு நாளும் கெட்ட கனிகளை சொல்லுங்க, கெட்ட கனிகளை. அப்போ நீ நல்ல மரம்னு நடிக்கிற அப்படின்னா இன்னும் நீ சிலுவையில இன்னும் அறையப்படலைன்னு அர்த்தம். இன்னும் நீ புதிய கிறிஸ்தவனாய், வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதா. அப்ப இன்னும் வாழ்க்கையில பழையவைகள் ஒழிந்து போல ஒழிச்சு வச்சிருக்கிற அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த 2026வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஆண்டவர் விரும்புறார். உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்மை நாமே சோதித்து ஆண்டவருக்காக. அதான் அழகப்படுறல, சிலுவையே முன்னா உலகமை பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நாம் அவராலயோ எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும்
எப்போதும் துதித்திடுவே. இன்னைக்கு அந்த ஒரு நோக்கம் தான் நமக்கு இருக்கணும். என்ன நடந்தாலும் சிலுவை எனக்கு முன்னாடி. புரியுதுங்களா? ரட்சிக்கப்படுகிற நாட்கள் இதெல்லாம் நல்ல கவனிக்கணும். இது நம்மை மாற்றிக்கொள்ளுகிற காலங்கள். இனி வரப்போகிற காலத்துல இப்போ அன்று கிறிஸ்து ஆட்சி வரப்போகுது அப்படின்னா உடனே பரிசுத்தமா நம்மால என்ன பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்ப நான் கெட்டவன், இப்ப நாளைக்கு அன்று கிறிஸ்து ஆட்சி வரப்போகுது அப்படின்னா நான் நல்லவனா ஒரு நாள்ல மாற முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரு வேதம் சொல்லுது, நமக்கு ஆண்டவர் இப்போ சகாயம் கிடைக்கிற காலம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முடிந்த அளவு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, அந்த வார்த்தை சொல்லுது, அவர்களுடைய கனிகளினால அவர் அவர்களை அறிவிங்க. நம்ம கனி ஆண்டவர் விரும்புகிற மாதிரி கனி கொடுக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிற கனி என்கிட்ட இருக்குதா என்பதை ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? சோதித்து. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. அது 21வது வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் அவன் தான் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது கிடையாது. கவனிக்கணும். வாயினால இயேசுவே இயேசுவேன்னு சொல்றவங்க ஒரு நாளும் அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறி இருந்தா நான் கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். புரியுதுல? தேவ சித்தம். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்பயாவது ஆண்டவரே என்னை எதுக்கு ஆண்டவரே என்ன அழைச்சிங்க? இந்த அண்ணாவரத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்னை மாத்திரம் ஏன் நீங்க தெரிந்து கொண்டீங்க? எப்பயாச்சும் நம்ம கேட்டிருக்கிறோமா? எப்பயாச்சும் ஆண்டவர் என்ன ஆண்டவரே? புரியுதுங்களா நான் சொல்றது? நம்மை விட ஞானத்துல, படிப்புல, அழகுல, அந்தஸ்துல எத்தனையோ பேர் இருக்க, நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கொண்டு பெரிய ராஜ்யத்தை கட்ட விரும்புவது அவர் ஒருவேளை தேவ சித்தமா இருக்கலாம். உங்களை கொண்டு உன் குடும்பம் முழுமையாய் ரட்சிப்புக்குள்ள மாற்றுவது தேவ சித்தமா இருக்கலாம். புரியுதா? அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவர் எதுக்கு என்ன அழைச்சிருக்கிறீங்க? எதுக்காக என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க? அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், 22வது வசனம், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். உமது நாமத்தினாலே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்களை ஒரு காலமோ உங்களை அறியவே இல்லை. இப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இந்த சர்ச்சை கட்டத்துக்கு முன்னாடியே நாம ரட்சிக்கப்பட்டவங்களா கூட இருக்கலாம். தேவ சித்தத்தின்படி எந்த ஒரு மனுஷன் வாழலையோ, கவனிக்கணும், தேவன் விரும்புகிற கனி எந்த மனுஷங்கிட்ட இல்லையோ, அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்வாரு, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவே. அப்ப நீ யாரு போன ஆண்டவர் கேட்பாரு. அப்ப 10 வருஷமா ஆண்டவரை சர்ச்சில் உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேனே, 10 வருஷமா சர்ச்சில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தேனே, ஆண்டவர் சொல்ல உங்களை அறியவே இல்லை, உங்களை யாருன்னு தெரியாது. புரியுதா? சர்ச்சைக்கு இல்லை ஆண்டவரை 9:30 மணிக்கு சரியா வந்துடுவேன், வந்து ஒரு மூலையில் உட்காந்து செவத்துல சாஞ்சி நான் தூங்குவேன் ஆண்டவரே, நீங்க நான் அந்த மூலையில் தான் உட்கார, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க பார்த்துருப்பீங்களே. என்ன ஆண்டவர் சொல்வாரு, உங்களை ஒரு காலமும் உங்களை அறியவே இல்லை. அப்ப எத்தனை வருஷம்? 30 வருஷம் நான் சர்ச்சில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த உட்காந்த தூங்குன, திரும்பி ஆமீன் சொன்னா எழுந்து போயிட்டேன். 30 வருஷமா 10 வருஷமா 5 வருஷமா ரட்சிப்பு கேட்ச பிரயாசம். அதுதான் ஆமா. இது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த படிங்க பார்க்கலாம், அதை படிங்க. பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு. போன மாசம் இந்த பாவ காரியம் எனக்குள்ள இருந்துச்சு. இப்ப இந்த வருஷம் இந்த மாசம் இல்ல ஆண்டவரே அதை நான் விட்டு இருக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? போன மாசம் நான் உலகத்திற்குரியவனா இருந்தேன், இல்ல ஆண்டவரே இந்த மாசம் அதிகமா உண்மைதான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு காலமும், அடுத்த வார்த்தை படிங்க,
அக்கிரம சைகைக்காரரே. 30 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிற சர்ச்சு விசுவாசி பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆலயத்தில் ஒரு உறுப்பினர், நான் ஆலயத்தில் ஒரு அங்கத்தினர், அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அக்கிரமக்காரரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு அந்த எல்லா நாளும் அவ ஊழியக்காரர் என்ன சொல்லியிருப்பாங்க, என் விசுவாசி. ஆமாவா இல்லையா? ஊழியக்காரர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க என் சர்ச்சு விசுவாசிங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப அது உன் விசுவாசியா இருக்கலாம், ஆனா என் பார்வையில அது என் அக்கிரமக்காரர். புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ இல்ல ஆண்டவர் கிட்ட நான் போய் ஆண்டவர் இல்ல ஆண்டவரே அவங்க 30 வருஷமா அந்த மூலையில தான் உட்கார்ந்தாங்க, அவங்க சரியா வந்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு விசுவாசி. புரியுதா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்வாரு, ஊழியக்காரன் உனக்கு விசுவாசி, ஆனா ஏன் பார்வையில அக்கிரம செய்கைக்காரர். கோபத்தை மாத்தல, கெட்ட வார்த்தை பேசுறதை மாத்தல, உலக பிரகாரமான காரியம் ஒண்ணு உனக்குள்ள மாறல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீ 1 வருஷம் தான் ஆச்சோ 5 வருஷம் ஆச்சோ 10, அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் வருஷத்தை ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. இப்போ ஒருவேளை கம்பெனியில இல்ல அவங்க அந்த வேலை செய்யறவங்க 10 வருஷமா கம்பெனியில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை கம்பெனியில போஸ்டிங் கொடுக்கலாம், ஒரு சூப்பர்வைசரோ அல்ல இன்சார்ஜோ ஏதோ ஒரு சம்திங் கொடுக்கலாம், வருஷங்கள் அதிகமாயிடுச்சு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அனுபவத்தின் மூலமா ரொம்ப வருஷமா இருக்கிறேன், அதனால ஒரு நாளும் உங்களை பரலோகம் ஆண்டவர் அழைப்பது கிடையவே கிடையாது. 50 வருஷமா பல்லு கொட்டி போனா கூட 50, 60, 100 வருஷம் கூட அது சர்ச்சில் வந்து சரியா உட்காந்துரும் அப்படின்னா உட்காரது முக்கியம் கிடையாது. இயேசுவுக்காக விட்டது, இயேசுவுக்காக வாழறதை தான் ஆண்டவர் பார்ப்பார். எதை விட்டுருக்கிறோம்? ஆண்டவருக்காக எதை விட்டுருக்கிறோம்? அட்லீஸ்ட் ஒரு கறி குழம்பு கூட வருது கிடையாது, ஒரு மீன் குழம்பு கூட ஆண்டவருக்காக. புரியுது? அதுதான் நான் நிறைய முறை சொல்லிட்டே இருக்கிறேன், இன்னைக்கும் நான் சொல்லிடுறேன். 9:30 மணிக்குள்ள அது சாப்பிட்ற ஆணு வாயத்தை வந்து வச்சா கூட அப்படியே போட்டு வர. புரியுதுங்களா? அப்போ அட்லீஸ்ட் ஆண்டவருக்காக நம்ம சாப்பிட்ற கறி விட்டதில்லை, மீனை விட்டதில்லை. நிறைய பேர் பாருங்க 9:30 மணி ஆயிடுச்சு வந்து மைக்கு போச்சுன்னு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா கூட ஐயோ எனக்கு வறுத்த மீன் ரொம்ப பிடிக்கும், அது ஒரே ஒரு துண்டை மட்டும். அப்ப ஆண்டவருக்காக விட்டது ரொம்ப ரொம்ப குறைவு. உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க, ஆண்டவருக்காக விட்டது எதை ஆண்டவருக்காக விட்டுருக்கிறோம்? இந்த 2026ல அநேக காரியங்கள் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிச்சதை நோக்கம் உங்க இஷ்டம் போல வாழ்வதுக்கு அல்ல, உங்க கனிகளை ஆண்டவர் பார்ப்பதற்கு. புரியுதுங்களா? என்னது? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இது அர்த்தம் என்னது? இது அர்த்தம் என்னது? அக்கினியில எதெல்லாம் நல்ல கனி கொடுக்கலையோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக வாழலையோ, எதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படும்படி உன் வாழ்க்கை இல்லையோ. அப்புறம் அந்த பழைய பாட்டு இருக்குல்ல, ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே. அப்போ உன் வாழ்க்கை மாறவே இல்லை அப்படின்னா நமக்காக நாமே உருவாக்கி கொண்ட இடம் எது? ரட்சிக்கப்படல, ஒரு சுபாவம் மாறல, ஒரு கனியும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறார் அப்படின்னா நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிற இடம் தான் நரகம். இப்போ நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த ஒரு ஃபோட்டோ அமைச்சுட்டாங்க, சொர்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. எத்தனையோ ஜீரோ, அதை எண்ணத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு அத்தனை ஜீரோ. ஃபர்ஸ்ட் 270. நான் என்ன பண்ணேன், கையை வச்சுட்டு ஒருத்தருக்கு காமிச்சேன், சொர்க்கம் 273 கிலோமீட்டர் தான் இருக்குதான் அப்படின்னு. அது இருக்குது 000வா சொர்க்கம் இருக்குதுன்னு சும்மா ஏதாச்சும் ஒன்று. அப்போ அந்த சொர்க்கம், நாம சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னா இங்க வாழும் போதே நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமா எவையெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் ஆண்டவர் இதை செஞ்சா பிரியப்படுவார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். தூக்கி வச்சுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் விடுங்க, இந்த வருஷம் நான் ஆண்டவருக்காக இவைகள்லாம் நான் விட்டுறேன், ஆண்டவருக்காக இதெல்லாம் நான் விட்டு கொடுக்க விரும்புறேன், இவையெல்லாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க விரும்புறேன் அப்படி என்கிற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குமானா
அது ஆண்டவருக்கு உண்மையாக ஒப்பு கொடுங்க. நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். அப்போது இதில் நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்கள், எந்த கனிகள் நமக்கு வேணும் அப்படின்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் அதில் 11, 12, 13, 14 ஆமீன் இந்த 4 வசனத்தில் ஆமீன் வேகமாக வாசித்து பார்க்கலாம். 11 வாசிங்க. சாரி 10 வாசிருங்க. எல்லாருமே சேர்ந்து வாசிங்க, பரவாயில்ல. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். நல்லா கவனிக்கணும். 2 உடை இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணுமா? கவனிங்க, 2 உடை வருது அப்படின்னா நாம ஒண்ணு என்ன பண்ணணுமா? நம்ம கவனிக்கிறீங்களா இல்லையா? 2 இருந்தாவே சொல்லுங்க. 2ன்னு கையை காமிங்க. சின்னமாயிடு போது நீங்க காமிங்க. 2ன்னு கையை காமிக்க பார்க்கலாம். 2 அது இருந்தாவே ஒண்ணு என்ன பண்ணணுமா? இப்போ ஒரு புது துணி எடுக்கிறோம் அப்படின்னா பழைய துணியை என்ன பண்ணிடுங்க? இல்லாதவங்களுக்கு தூர்த்து 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 பீரல் பார்த்துக்கிறீங்களா? வெளிச்ச கொட்டும் பல பல பலன்னு. இதெல்லாம் டைம் இல்லை. அப்போ 2 ட்ரெஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு, அப்போ ஆகாரம் மீது போனதை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தான் நமக்கு எண்ணமே. உடனே ஃப்ரிட்ஜு காலி பண்ணுறா, தக்காளி வாங்கத்தை கூட வெளியே வை, போய் குண்டா நேற்று போய் போட்டு 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 போய் வந்து பார்த்தா பிரியாணி வாசனையாகவே இருக்கும். திறந்தா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக. அது இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு என்னன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன விஷயம் நான் ரொம்ப யோசித்தேன். சரியான விஷயம். இப்போ ஒரு தன்னலம் பஜாரில் நிற்கிற சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க, காசு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீயும் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாவே அவங்க அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க. காசு கொடுக்கறது நிறைய பேர் இப்போ ஏமாத்துறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏமாத்துறாங்க. இந்த வீடியோ கிளிப்பில் தான் போட்டுருந்தாங்க. அது ஒருத்தனுக்கு ரைட் சைடு காலு கட்டு போட்டுருக்குது. ஆனால் என்ன பண்ணும், அந்த ஸ்டிக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலை தானே என்ன பண்ண மடிக்கணும். அவன் ஏமாத்திரம் என்ன பண்ணுறான், கட்டு போட்ட காலை வச்சுட்டு சொம்மக்கிற காலை வச்சுன்னு பிச்சை எடுக்கிறான். அதே மாதிரி கை, இந்த கைக்கு கட்டு போட்டுக்குது, இந்த கையை யூஸ் பண்ணுறான், இந்த கையை மடிக்க வச்சிருக்கிறான் அந்த பெல்ட். அப்போ அவன் பக்கத்துல போறவன் சின்ன படம் நினைக்காதீங்க, இது வீடியோல வந்தது. அப்போ அவன் கையை மாத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் எட்டி வச்சு ஹேய் காலை மாத்திர அப்படின்னா உடனே காலை மாத்திக்கின்னு, அப்ப அவன் சொல்றான் நீ என்ன பண்ணு கைய. அப்ப ஏமாத்திரவங்க இருக்கிறாங்க காசுக்காக. அப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கம்மா பசிக்குதா, உங்களால முடிஞ்சா ஒரு வேலை என்ன பண்ணுங்க சாப்பாடு கூட. இப்பதான் குறைந்த விலை நிறைந்த தரத்துல தக்காளி சாதங்குது, லெமன் சாதம் 20 ரூபா 30 ரூபா தான். பெரிய பாத்துல 20 ரூபாய்க்கு கூட பெஞ்சி சாதம் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்க கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, சாப்பாடு ஆகாரம் உடையவனும் இப்படிதான் செய்யணும். வாசிங்க அதே 12வது வசனம். ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதீங்க. 13வது வசனம். போட்சேகவரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று. இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா போதுங்க, எத்தனையோ குடும்பம் நிம்மதியா இருக்கும். இன்னும் 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 கோர வீட்டில் இருக்கும்போதே அவ்வளோ நிம்மதியா இருந்தாங்க. கோர வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, கரண்ட் பில் கூட வராது. நம்ம அனுபவம் இருக்குல்ல, அம்மா அவங்க அப்பா அவங்க வெயிலில் போயிட்டு களை பறிச்சுட்டு அறுப்பறுத்துட்டு வந்து ஃபேனு கூட போட மாட்டாங்க, அப்படியே வந்து பார்த்துருவாங்க. பார்த்துக்கிறீங்களா, அவ்வளோ நிம்மதியாக குறைச்சி விட்டு தூங்குவாங்க. இப்போ லைட்டு போடணும், ஃபேனு போடணும், இல்லை ஏசி போடணும். கூரை வீட்டில் அவ்வளோ நிம்மதி. கூரை வீடு இருக்கும்போது அப்பப்போ கூழ் காசுவாங்க, அப்பப்போ களி என்ன பண்ணுவாங்க. இப்போல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டோம். அது அவ்வளோ, அதை போட்டு களி அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ இப்போ என்ன பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. விலை எது அதிகமாக இருக்குதோ அதை வாங்கி கடங்கார காரி வஞ்சிருக்கு, அது தெரியாது அதிகம். அது அப்போ போதுன்னு நினைக்கணும். இப்போ காசு இல்லை, கறி மீன் வாங்கணும்,
எங்களை எங்க ஓனரு ரெடியா இருந்துச்சுன்னா நாங்களே வாய் விட்டு மாட்டோம். நாங்க என்ன பண்ண ஃபோன் பண்ணி ஹரி அதுக்கு நான் காசு போடலாம். ஹரியா எப்பவுமே தான் மாட்டுக்காரு நீங்க அவங்களாம். அப்போ இப்போ இருக்குது அப்படின்னா வாங்கி சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா மிளகாத்தூள், அந்த எண்ணெய், அந்த பூண்டு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா இப்போ போய் பாருங்க வீட்டில் உங்களுக்கு. அப்போ எது நம்ம கிட்ட இருக்குதோ அந்த வார்த்தை சொல்லுது, உங்கள் சம்பளமே போதும் என்று. இப்போ வேலைக்கு போகிற வீட்டுக்காரை பார்த்து இது சம்பளம் பத்தாது 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 அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? மனைவியோ கணவனோ யாரோ, பெண்கள் ஆண்கள் எல்லாமே இப்போ பொதுவாக வேலைக்கு போகிறோம். இப்போ பத்தலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? முடிச்சிடுறேன். சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்களேன். இப்போ வீட்டில் ஒரு வார்த்தை டைலாக் சொல்லுவாங்கள்ல, பத்தலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிட்னியை தான் விற்று கொடுக்கணும் சொல்லிட்டாங்களே இல்லையா? ஸோ அப்படியே கிட்னியை தான் விற்கணும்னு வாங்க. இப்போது பத்தலை அப்படின்னா வேலைக்கு காலையில் 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு 5 மணிக்கு வீட்டுக்கு வர கணவர் நைட்டுக்கு வரமாட்டார். சம்பளம் பத்தலைன்ற மனைவிகளுக்கு சொல்கிறேன், நைட்டுக்கு வரமாட்டார். என்ன அப்படின்னா போய் தெரிஞ்சு ஃபோன் பண்ணுவோம் ஸ்டேஷனில் இருக்கிறாருன்னு. அவர் திருட போய் மாட்டிப்பார். இதை திருடிட்டு வந்தா ஆமாம் போய் தெரிஞ்சு போலீஸ்கார் ஃபோன் பண்ணுமா பலான்னு ஸ்டேஷனில் பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்காரர் கையங்களுமா மாட்டிட்டார். இப்போ நீ என்ன பண்ணோம்? ஒரு வக்கீலுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், அவரு ஜாமீன். இருக்கிறதையே போதும் என்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு அப்போ இந்த 2026 வருஷத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு, கனிகளினால அறியப்படணும். புரியுதா? இன்னைக்கு அப்படியே எல்லாம் முழங்கல் படிட்டு நம்ம கனி கசப்பாக கொடுக்குறோமா அல்லது தித்திப்பாக கொடுக்குறோமா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனதையா கடைசியாக வந்து ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அப்படி எல்லாம் முடிந்த முழங்கல் படிட்டு இன்னைக்கு நம்மை நாம்